ரீசெண்டாக ஒரு ஸ்டடி படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய ஏத்திஸ்ட் இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற நபர்கள். அவங்க கிட்ட ஒருத்தர் ப்ரூவ் பண்றாரு. எப்படி நீங்க சொல்றீங்க மனுஷன் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, இப்படிலாம் குரங்கும் மனுஷன் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே மாதிரி மண்டையை சுரிவாங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், நீங்க எதுலேருந்து வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த கடவுளை நம்பாதவர் அந்த நபர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், உங்க குடும்பம் வேணா எதுலேருந்து வந்திருக்கலாம் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லக்கூடாது. ஆமா, உங்க குடும்பம் வேணா, அது சண்டையா போயிடும். அவன் என்ன சொல்றாரு, உங்க குடும்பம் வேணா எதுலேருந்து வந்திருக்கலாம், குரங்குலேருந்து வந்திருக்கலாம், ஆனா என் குடும்பம் என்னை படைத்த தேவனிடத்துலேருந்து வந்தது. சயின்ஸ் கொஞ்சமா தெரிஞ்சவங்க தான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி? அறிவியலை கொஞ்சமா தெரிஞ்சவங்க தான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அறிவியல்லே கடக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரியும் கடவுள் தான் உலகத்தை படைச்சாருன்னு. அல்லேலூயா. எப்படின்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் கறி இருக்கு, நிலக்கரி இருக்கு, சுண்ணாம்பு இருக்கு, சிமெண்ட்டுக்கு தேவையான லைம் ஸ்டோன் உள்ள இருக்கு, இன்னும் ஆயில் இருக்கு, பெட்ரோல் டீசல் எல்லாம் எங்கே தான் இருக்கு, பூமி கடியில் இருக்கு. அப்புறமேட்டு அந்த பிளாக் சார்கோல்னு சொல்லுவாங்க, அது சிவி தான் என்ன பண்ணுவாங்கன்னா டைமண்டெல்லாம் உருவாக்குவாங்க, தங்கத்தெல்லாம் எடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் வந்திருக்கும்? 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமி உண்டாக்கப்பட்டிருந்தா தான் என்ன பண்ணும், வந்திருக்கும். அப்போ இவர் ஒரு கேள்வி கேட்டாராம், ஆதம தேவன் எப்படி படைச்சாரு? ஆதம குழந்தையா படைச்சாரா இல்லை முழு மனுஷனா படைச்சாரா? சொல்லுங்க. மனுஷனா படைச்சாரு. குழந்தைக்கு எத்தனை எலும்பு இருக்கும் தெரியுமா? குழந்தைக்கு பாடிக்குள்ள 218 எலும்பு இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? 218 எலும்பு இருக்கும். ஆனா வளர்ந்த மனுஷனுக்குள்ள 206 எலும்பு தான் இருக்கும். அப்ப ஆதாமுக்குள்ள எத்தனை எலும்பு இருந்துச்சு? 206. தொப்புள் கொடியே இல்லாத ஒரே நபர் யார் தெரியுமா? ஆதாம். அல்லேலூயா. ஒரு மனுஷனே ஆண்டவர் முழு மனிதனா படைச்சு இந்த உலகத்துல வைக்க முடியும்னு சொன்னா, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் உலகத்தை படைக்கும் போதே படைச்சு உள்ள வச்சுட்டார். அவர் சொல்றார், மீன் நீரில் உள்ள ஜந்துக்கள் எல்லாம் உருவாகட்டும்னு சொன்ன உடனே மீனெல்லாம் உண்டாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன வரல, முட்டை, கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சான்னு கேட்பாங்க. கடவுள் படைக்கும் போது எல்லாத்தையும் முழுசா படைச்சிட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொன்னீங்க? அல்லேலூயா. அதான் ஆதாம் உடனே எடுத்த உடனே பசிக்கும் போது என்னத்தை சாப்பிட்டான்? பழத்தை தான் சாப்பிட்டான். ஏன்னா கடவுள் படைச்சு வச்சுட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொன்னீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், அவர் ஆதியுமானவர் அந்தமுமானவர். அவர் அல்ஃபா, அவர் ஒமேகா. அல்ஃபா கிரேக்க பாஷையில் அல்ஃபா தான் முதல் லெட்டர், கடைசி ஒமேகா. எப்படி இங்கிலீஷ்ல A to Z சொல்றோம்ல, அது மாதிரி. அவ பாருங்க, கடவுள் ஆரம்பமும் அவருக்குள்ள முடிவும் இல்லை, அவர் அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் அப்படிப்பட்டது தான். நமக்குள்ள இருக்கிற ஆவியும் அழிவில்லாதது, நித்தியமானது. அது எங்க இருந்து வந்துச்சு? கடவுள் உண்டாக்கி நமக்குள்ள கொடுத்திருக்கிறார்.